ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் மழைக்கு நல்லா சுட சுட சூப்பராக சாப்பிட்றதுக்கு ஒரு 4 விதமான ஸ்நாக் ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். எல்லா இடத்துலையும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே மழையாக இருக்குது. கிளைமேட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு பகல் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. வெயிலே பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஏதாவது சுட சுட சாப்பிடணும் அப்படின்னு ஆசை வரும். டக்குன்னு நீங்கள் ஒரு 10-15 நிமிஷம் டைம் எடுத்திங்கன்னா போதும், வீட்டில் உள்ளவங்களோட சேர்ந்து நம்ம நல்லா சுட சுட ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். ரொம்பவே ஈஸியாக இந்த 4 விதமான ஸ்நாக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் எடுத்திங்கன்னா செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இப்போ மழைக்கு சூப்பராக 4 விதமான ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவு பிசைறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் இப்போ நான் வெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். வெண்ணெய் அப்படி இல்லைனா நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க, நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதாவது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணெயை சேர்த்துருக்கேன். உருக்கி சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக ஸ்பூன் வச்சு இப்படி கலந்து கொடுத்துருங்க. சோடா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கூடவே உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் இந்த வெண்ணெயோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். உப்பு சோடா உப்பு ரெண்டையும் சேர்த்து வெண்ணெயோட நல்லா நான் கலந்து கொடுத்துட்டேன். இப்போ நல்லா கரைஞ்சி வந்திருக்கும். இப்போ எல்லா பொருளையும் ஒரே கப்பில் அளந்து சேர்த்துக்கலாம். 1/2 கப் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கடலை மாவை சேர்த்துக்கிறேன். நான் வந்து 250 மில்லி கப்பில் தான் நான் வந்து எல்லா பொருளையும் அளந்து எடுத்துக்கிறேன். 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலையை மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒருவேளை கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் சல்லடை வச்சு சலிச்சு எடுத்துக்கிட்டு 1/2 கப் அளந்து எடுத்துக்கோங்க. 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். பச்சரிசி மாவு தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். பெருங்காயத்தில் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு, பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். இஞ்சி ஒரு துண்டை எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இது கூட சேர்த்துடுறேன். காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்தால் சாப்பிட நல்லா இருக்குன்றதுனால ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் நீளமாகவும் இல்லாமல் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம பசைஞ்சிக்கலாம். முதல்ல தண்ணி சேர்க்காமல் எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேன். அந்த வெண்ணெயோட மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பசைஞ்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பசைஞ்சிக்கிட்டு ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து நீங்கள் மாவு பசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி உருண்டை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கணும். ரொம்ப இலக்கமாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா உருண்டை பண்ண முடியாது. இது போல் ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருண்டை பண்ண வேணாம், சும்மா லேசாக எடுத்து இப்படி உருண்டை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்படி எடுத்து உருட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி உருட்டி நீங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்நாக்கை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் வந்து ரொம்ப காய வைக்கக்கூடாது. நம்ம பொதுவாக எப்படி எண்ணெய் ரொம்ப சூடாக காய வைப்போமோ அதில் பாதி அளவுக்கு காஞ்சதுன்னா போதும். அதே மாதிரி தீ ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம குக் பண்ணக்கூடாது. கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு தான் நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து மேலேயும் நல்லா கலர் வந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி நான் உருட்டி கொஞ்சம் ஒரு தட்டில் ஒரு 10-12 உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். பாருங்கள், ரொம்ப பபுள்ஸ் வரக்கூடாது, ஓரளவுக்கு தான் பபுள்ஸ் வரணும். அதாவது பாதி அளவுக்கு நம்ம எண்ணெய் காய வச்சா போதும். எப்பவும் எண்ணெய் காய வைக்கிறதுலேருந்து தீ ஃபுல்லாக வச்சுட்டு எண்ணெயை ரொம்ப காய வச்சுட்டு நம்ம செய்யும் போது மேலே சீக்கிரமாக கலர் வந்துடும், ஆனால் உள்ளே வந்து வேகாது. அதுக்காக தான் அப்படி பண்ணுறது. நம்ம அப்பப்போ கரண்டி வச்சு கொஞ்சம் லைட்டாக கலந்து கொடுங்க. அப்போ வந்து நல்லா வெந்து வரும் எல்லா பக்கமும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பகோடா வந்து நல்லா வெந்து வந்துருச்சு, மேலே நல்லா கலர் வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். தீ ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு மேலே கலர் வந்துடும், ஆனால் உள்ளே வந்து வெந்திருக்காது. கொஞ்சம் தீயை குறைச்சிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணும்போது சூப்பராக வெந்து வந்துடும். இதை மட்டும் பார்த்து நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே திரும்பவும் நான் வந்து மீதி இருக்கிற மாவை உருண்டை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டியாக சூப்பராக ஒரு ஸ்நாக் நம்ம ரெடி பண்ணிட்டோம்.
இந்த ஸ்நாக் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டினம் பகோடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மெது பகோடா அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டினம் போண்டா, மெது போண்டா அந்த மாதிரி சொல்லுவாங்க. சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நம்ம பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த பகோடா வந்து வெங்காயம் எல்லாம் நிறைய சேர்த்து நம்ம செஞ்சுருக்கிறதுனால சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த தண்ணியில் ஒரு சிட்டிகை அளவுக்கு இல்லைனா 2 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு கரையிறதுக்காக நான் இப்படி பண்ணுறேன். இப்போ இந்த பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்க போகிறேன். மாவு வந்து சலிச்சுட்டு எப்போவுமே சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற கப்போட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி கப் தான். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். பச்சை அரிசி மாவு தான், நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவில் நம்ம செய்கிறதுனால கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு. காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் ஒரு 3 பச்சை மிளகாய், அப்படி இல்லைன்னா ஒரு நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி 2 பச்சை மிளகாய் எடுத்து சேர்த்துக்கோங்க. நல்லா மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அப்போ நம்ம சாப்பிடும்போது பச்சை மிளகாய் எடுத்து வச்சு சாப்பிட வேணாம், அப்படியே கடித்து சாப்பிடலாம், காரம் தெரியாது. நல்லா ஸ்பைஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 4 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 சேர்த்துருக்கேன். நல்லா பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருக்கேன், நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சோடா உப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் தண்ணியில் கரைச்சி வச்சது நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியும் சேர்த்துடுறேன். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் இல்லை வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்குறதா இருந்தால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெய்யை உருக்கிட்டு சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது, ஆனால் உருக்காமல் இருக்குது. அதனால் உருக்கும்பொழுது கொஞ்சம் அதிகமாக வருன்றதுனால நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்துக்கலாம். மாவோடு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கிறேன். தண்ணி சேர்த்து மாவு பிசையும் பொழுதே பார்த்தீங்கன்னா இது கூட முந்திரியும் நம்ம சேர்த்துக்கணும். முக்கியமாக முந்திரி வந்து நீங்கள் எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் இப்போ எடுத்துருக்கிற அளவுக்கு வந்து நான் 50 கிராம் முந்திரி எடுத்திருக்கேன். அதுவும் இந்த மாதிரி 2ஆக உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். முழுசாக வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி 2 உடச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முந்திரியும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முந்திரியோடு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து மாவு பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஷேப்பாக எடுத்து போட மாட்டோம், அப்படியே சும்மா இந்த மாதிரி எடுத்து எண்ணெயில் போட்டு நம்ம பொரிப்போம், அவ்வளோதான். ஒவ்வொரு முறை எடுக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் இதுக்குள்ளே முந்திரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முந்திரியோடு எடுத்து நம்ம போடணும். அப்போ தான் சாப்பிடும்போது பகோடா சூப்பராக இருக்கும், முந்திரியோடு கடிச்சு. இப்போ இப்படி எடுத்தோம்னா இதில் பார்த்தீங்கன்னா இப்போ முந்திரி இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி பார்த்து இந்த மாதிரி எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கணும். இதுக்கு வந்து ஷேப்லாம் முக்கியம் இல்லை, அப்படியே எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக நம்ம போட்டுக்கிட்டால் போதும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் வந்து காஞ்சிருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மாவு கொஞ்சம் போட்டு பார்த்தோம்னா தெரியும். எண்ணெயை நல்லா காஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த முந்திரியோடு சேர்த்து எடுத்து இப்படி எண்ணெயில் போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக போட்டோம்னாலும் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே நம்ம மாவு எடுத்து போட்டுக்கலாம். சின்ன சின்னதாகவே சாப்பிட நல்லாயிருக்கும் பகோடா. நான் எடுத்துருக்கிற முந்திரிக்கும் மாவுக்கும் அளவு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதே அளவு போட்டு செய்யுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா தீ வந்து கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கோங்க, ஃபுல்லாக வைக்க வேணாம். அப்போ தான் வந்து கடலை மாவு நல்லா வெந்து வரும். சீக்கிரமாக மேலே கலர் வந்துடும். எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா உள்ளெல்லாம் மாவு பச்சையாகவே இருக்கும், அப்போ சாப்பிட முடியாது பகோடா. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். எண்ணெயில் போட்டதுமே கலந்து கொடுக்கக்கூடாது. ஒரு 30 செகண்ட் இல்லைனா 1 நிமிஷம் கழித்து தான் நம்ம கரண்டி வச்சு கலந்து கொடுக்கணும். அப்பப்போ திருப்பி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நல்லா வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கோடா வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மாறாது, ஓரளவுக்கு தான் கலர் வந்து இந்த பகோடா மாறும். ரொம்ப ப்ரௌன் கலரில் அப்படிலாம் மாறாது. ஏன்னா நம்ம வந்து இந்த மாவில் வெறும் காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் போட்டிருக்கோம். மிளகாய் தூள் அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்காததுனால கலர் வந்து ரொம்பலாம் ப்ரௌன் கலரில் வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த மாதிரி தான் கொஞ்சம் கலர் வந்து மாறி இருக்கும். நம்ம இந்த மாதிரி கரண்டியில் வச்சு கலந்து கொடுக்கும்போதே தெரியும் பகோடா வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கு லைட்டாக கலர் மாறி வந்துருச்சு பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேர்த்துருந்த அந்த பச்சை மிளகாய் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே
எண்ணெயில் ஃப்ரை ஆகிட்டு வந்திருக்கு. இப்போ இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு பாருங்கள். கொதி கூட அவ்வளோவா இல்லை, எண்ணெயில் போடும்போது நல்லா கொதிச்சுட்டு இருந்தது. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. நான் எடுத்து இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியில் போட்டுடுறேன். இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி பக்கோடா நல்லா டேஸ்டியாக சூப்பராக வீட்லேயே நம்ம பேக்கரி ஸ்டைலில் ரெடி பண்ணிட்டோம். மாவு பிசையறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்க போகிறேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி கப் தான். இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். மாவை வந்து சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை கப் அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, சோடா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். போண்டா நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக எழும்பி வரதுக்காக சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்றது போல் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை, பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கடலை மாவு எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சிறுகீரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சிறுகீரையும் சேர்த்துக்கிறேன். கீரையை தண்ணியில் நல்லா அலசிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சிறுகீரை தான் சேர்த்துக்கணுமா அப்படின்னு இல்லை, நீங்கள் எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். சிறுகீரை, அரைக்கீரை, முருங்கைக்கீரை, வெந்தயக்கீரை, இந்த மாதிரி எந்த கீரை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மாவோட நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா இது கூட வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். எண்ணெயை வந்து ஒரு குட்டி பேனில் எடுத்துக்கிட்டு நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இந்த எண்ணெயை சேர்த்துக்கிறேன். ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா சூடாக காய வச்சுட்டு சேர்த்துக்கணும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ தண்ணி சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சோம்னா தான் கரெக்டான பதத்துக்கு நம்மளால் மாவு பிசைய முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நான் மாவு பிசைஞ்சிக்கிட்டேன். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது. நம்ம மாவை கையில் எடுத்து நல்லா உருண்டையாக போடுறதுக்கு மாவு கரெக்டான பதத்தில் கலந்து எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. போண்டா செய்யும்போது தண்ணியில் கையை நனைச்சிட்டு அதுக்கப்புறமா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம போட்டோம்னா கையில் ஒட்டாமல் வரும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு கரெக்டான பதத்தில் நான் வந்து மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டோம்னா தெரியும் எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. டீ கடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கீரை போண்டா பார்க்கும்போதே நல்லா ரொம்ப பெருசாக இருக்கும். நல்லா பெரிய பெரிய போண்டாவாக செஞ்சு வைப்பாங்க. நம்ம வீட்டில் செய்கிறதுனால உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக பண்ணுறேன். அப்பப்போ தண்ணியில் கையை நனைச்சிட்டு மாவு எடுத்து போட்டோம்னா நல்லா ஒட்டாமல் ரவுண்டாக போட முடியும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தீ ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது, ஃபுல்லாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப குறைவாக இருந்ததுன்னா எண்ணெய் வந்து அதிகமாக குடிச்சிடும். அதே தீ ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம குக் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா மேலே சீக்கிரமாக கலர் வந்துடும், உள்ள கடலை மாவு பச்சையாகவே இருக்கும். கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம குக் பண்ணும்பொழுது மேலேயும் நல்லா போண்டா கலராக இருக்கும், உள்ளேயும் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா வெந்து வந்திருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் போண்டா நல்லா வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போண்டா நல்லா வெந்துருச்சு. மேலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் வந்திருக்கு. இப்போ நான் எடுத்துடுறேன். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டைகளாக எண்ணெயில் போட்டு போண்டா செஞ்சு எடுத்துடலாம். ரொம்பவே எளிமையான முறையில் டீ கடை ஸ்டைலில் நம்ம கீரை போண்டா செஞ்சுருக்கோம் பாருங்கள். நல்லா சுட சுட ஈவினிங் டைமில் டீயோடு இந்த மாதிரி போண்டாவை செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நான் வந்து கீரையை வந்து கரெக்டான அளவில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கீரையோட அளவு உங்களுக்கு அதிகமாக இருக்கணும் போண்டாவில் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா 1 கப்பு ஃபுல்லாக அழுத்தி நீங்கள் எடுத்துக்கோங்க. மாவு பிசையறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு நான் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஒரு கிண்ணம் ஃபுல்லாக நான் வந்து எடுத்திருக்கேன். இட்லி மாவு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நேற்று நைட் அரைச்ச மாவு. அடுத்த நாள் ஈவினிங் வந்து நான் வந்து இப்போ போண்டா செய்ய போகிறேன். கொஞ்சம் புளிச்ச மாவு தான், ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாதிரி மாவு எடுத்துக்காதீங்க. ஓரளவுக்கு புளிச்ச மாவுன்னா பரவாயில்ல, அரைச்சி 1 நாள் 2 நாள் ஆச்சுன்னா பரவாயில்ல, நீங்கள் செய்யலாம். அதுக்கப்புறம் அரைச்சி அப்போவே செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக மாவு அரைச்ச உடனே கூட நீங்கள் செய்யலாம்.
இப்போ மாவு வந்து நான் கரைக்காத மாவு தான் யூஸ் பண்ணுறேன். அரைச்சி வச்ச மாவு அப்படியே கெட்டியாக இருக்கும் பாருங்கள், அந்த மாவு தான் யூஸ் பண்ணுறேன். இன்னும் உப்பு சோடா உப்பு எதுவுமே சேர்க்கல. நல்லா இந்த மாதிரி கெட்டியாக அரைச்ச மாவு யூஸ் பண்ணிங்கன்னா எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காது. ரொம்ப மாவு இலக்கமாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா வந்து ரவையை சேர்த்து நம்ம கலந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இது கூட நான் வந்து ரவையை சேர்த்துக்கிறேன். நம்ம கேசரி உப்புமாலாம் செய்வோம் பார்த்தீங்களா, ரொம்ப நைஸாக பொடியாக இருக்கிற ரவை, அந்த ரவையை சேர்த்துக்கிறேன். வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. மாவு வந்து நல்லா கெட்டியாக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ரவையை சேர்க்கணும். ஒரு 6-7 ஸ்பூன் அளவுக்கு நான் ரவையை சேர்த்துருக்கேன். இப்போது மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், மாவு வந்து இன்னும் இலக்கமாகவே தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் மாவு வந்து, அதுக்காக திரும்பவும் நான் வந்து ரவையை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும்பொழுதே தெரியும் மாவு வந்து கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. நீங்கள் எவ்வளோ இட்லி மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றது போல் ரவையை சேர்த்து நீங்கள் கலந்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரவையை சேர்த்துட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள். இன்னும் ரவை ஊறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்துடும். அப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் நம்ம போண்டா செய்கிறதுக்கு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 2-3 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மாவோட ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். உப்பு சோடா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ரவை நம்ம சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ஊறணும் ரவை. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மாவு இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு மாவு வந்து நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ ரவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். இப்போ இது கூட ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துடுறேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து எடுத்து போட்டு சாப்பிட வேணாம், பச்சை மிளகாவை அப்படியே கடித்து சாப்பிடலாம், காரம் தெரியாது. பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம போண்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கிண்ணத்தில் தண்ணி வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியில் கொஞ்சம் இப்படி கையை நனைச்சிட்டு லைட்டாக மாவு எடுத்து நம்ம போடும்பொழுது ஒட்டாமல் எண்ணெயில் எடுத்து போட முடியும். இல்லைனா கையில் ரொம்ப அதிகமாக மாவு வந்து ஒட்டும். பாருங்கள், இப்படி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக வந்து கையில் மாவு வந்து ஒட்டாது. அதுக்காக கையில் லைட்டாக தண்ணி நனைச்சிக்கிட்டு நீங்கள் மாவு எடுத்து போடுங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு பாருங்கள், தெரியும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இப்போ கையில் லைட்டாக தண்ணியை தொட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நான் வந்து எண்ணெயில் போட்டுக்கிறேன். நான் வந்து சின்ன சின்னதாக தான் இப்போ நான் வந்து போண்டா செய்ய போகிறேன். கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா அப்பப்போ கரண்டி வச்சு திருப்பி கொடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால நல்லா வேகணும். அப்போ தான் போண்டா சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போண்டா வந்து நல்லா வெந்து மேலேயும் நல்லா சூப்பராக கலர் வந்துருச்சு. இப்போ நான் ஒரு வடிகரண்டில் எடுத்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். மேலேயும் போண்டா நல்லா கலர் வந்திருக்கு, உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி மாவு ரவை வச்சு நம்ம நல்லா டேஸ்டியாக சூப்பராக ஒரு போண்டா வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 4 விதமான ஸ்நாக் ரெசிபியும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா சில்லுன்னு மழைக்கு இருக்கிற கிளைமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மழையை ரசிச்சுட்டு ஸ்நாக்கை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.